என்னாச்சு? ரேடியேட்டர்ல தண்ணி இல்லைங்க. போய் எடுத்துட்டு வா. What a beautiful place. என்ன சார் ஆச்சு? ரேடியேட்டர்ல தண்ணி இல்ல, அதான் நின்னு போச்சு. தண்ணிக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணட்டுமா? இல்ல டிரைவர் அனுப்பிச்சிருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ டிரைவர், இந்த ஊர்ல கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சரிங்க. வண்டி ரெடி பண்ணிட்டு அங்க எடுத்துட்டு வாங்க. சரிங்க. ஏன் சார், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா டிராக்டர்ல உங்க கூட வரலாமா? தாராளமா. என்ன விஷயம் உங்க ஊருக்கு வந்தீங்க? பொண்ணு பாக்குறதுக்கு. அடடே, நல்ல விஷயம் தான். அப்பா அம்மாலாம் நாளைக்கு வராங்க. பொண்ணு யாருங்க? கோவில் தர்மகர்த்தா பொண்ணு, பேர் மல்லிகா. வாட் ஹேப்பன்ட்? ஒண்ணும் இல்லைங்க, கேள்விப்பட்ட பேரா இருக்கே, அதனாலதான். நீங்க இந்த ஊர் தானே, நிச்சயமா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, பொண்ணு நல்ல பொண்ணா? ரொம்ப நல்ல பொண்ணுங்க. சம்பந்தி, நிச்சயதார்த்தத்தை நலுவுக்கு முன்னாடி கல்யாண மண்டபத்திலே வச்சுக்குவோம். ஏய், ராத்திரி வேளையில இவ்வளவு அலங்காரம் தேவையா? நலுவுக்கு நேரமாச்சு, புறப்படுறா சீக்கிரம். நல்லா தான் இருக்கு, புறப்படு. ஏய், எவன்டா அவன் கல்யாண மண்டபத்துல வந்து கலாட்டா பண்றவன்? ஏய், ஏங்க, நீங்க தானே மல்லிகாவை கட்டிக்க போற மாப்பிள்ள. தயவு செஞ்சு அவனை காப்பாத்துங்க. மாமா, மல்லிகாவை மண்டபத்துல ஆளுங்க புந்தி கலாட்ட பண்ணதுனால அவ தப்பிச்சு ஓடுறா. ஆளுங்கள அவளை துரத்திட்டு போறாங்க. அவளை காப்பாத்துங்க மாமா. எந்த பக்கமா? இந்த பக்கம் தான் மாமா. எழுங்க, சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டா. தள்ளி நில்லுங்க. இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் நடந்து முடிஞ்சிருந்தா நீ எனக்கு கிடைச்சிருக்கவே மாட்டேன். என் கண்ணு முன்னாடியே மௌனம் அடிச்சல்ல. எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு பின்னாடி தான் சாந்தி முகூர்த்தம், ஆனா உனக்கு நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே சாந்தி முகூர்த்தம். ஊர்ல இருக்கிற எல்லா பயலையும் உன் முகத்துல காரி துப்ப வைக்கிறேன். வாடி. விளக்கு கிட்ட விளையாடுற விட்டில் பூச்சியுடைய நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? விளக்கும் அணைஞ்சிரும், விட்டில் பூச்சியும் செத்துரும்.
இழுத்துங்கடா. அவளை இழுத்துட்டு வாங்க. இல்லைன்னா 2 பேரும் க்ளோஸ் பண்ணுங்க. என்னம்மா சாப்பிடாம கூட இப்படி உட்கார்ந்திருக்க? ஒரு பொண்ணு குளிக்கும் போது காக்கா குருவி கூட உடம்ப பாத்துற கூடாதுங்கிறதுக்காகத்தான் அதை துரத்தி விடுவா. இருட்டு கூட உடம்ப பாத்துற கூடாதுங்கிறதுக்காக தூங்கும் போது அவ புடவைய சரிப்படுத்திக்குவா. அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில அவர் என்ன நினைக்கிறாரோ இல்லையோ, அவரை தவிர என்னால வேற யாரையும் நினைக்க முடியல. இப்ப எனக்கு அவரை பார்க்கணும்னு தோணுது. ஆனா அவரை எப்படி பார்க்க போறோம்னு தான் எனக்கு புரியல. இரு, நான் வரேன். இது பாருமா,
ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறது புடவை. அது அவர் அன்னைக்கு கொடுத்தப்போ அவர் முகத்துல வீசி எறிஞ்சிட்டேன். அதை நான் எடுத்து வச்சேன். அண்ணிங்கிற முறையில இப்ப நான் அதை உனக்கு கொடுக்குறேன். அவரை சந்திக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும். அவரை பத்தி நீ ஒரு முடிவுக்கு வந்துட்ட. ஆனா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு ஸ்கூல் லீவு. அவர் நீ எப்படி சந்திக்க போற? பாண்டியா, என்னப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் லீவு, மணி அடிக்கிற சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பாரு. ஒன்னொன்னும் ரெண்டு, ரெண்டொன்னும் மூணு, மூணொன்னும் நாலொன்னும் அஞ்சொன்னும் ஆறொன்னும் ஏழொன்னும் எட்டொன்னும். டேய் இங்க வாடா. என்ன என்ன பார்த்த பொண்ணு மாதிரி இருக்கேனா? இந்த புடவைய உங்க வாத்தியார் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இந்த புடவைய கட்டிக்கிட்டு எப்ப வேணாலும் உங்க வீட்டுக்கு மருமகளா வரலான்னு சொன்னாரு. அந்த புடவையத்தான் இப்ப நான் கட்டிட்டு இருக்கேன். என்ன ஏத்துக்கிறாரான்னு கேள. ஏங்க எங்க பொண்ணு நீங்க ஏத்துக்கிறீங்களா? நான் ஏத்துக்கிறேன். வாத்தியார் அம்மாவை பாடத்தை ஆரம்பிக்க சொல்லு.